இன்னைக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணமாக இருக்கக்கூடியது நம்மளோட மனம் தான். ஏகப்பட்ட விஷயங்கள போட்டு ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்குது. ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த ஓவர் திங்கிங்ல இருந்து நம்ம எப்படி வெளிய வர்றது? இந்த மைண்ட எப்படி சைலன்ஸ்குள்ள கொண்டு போறது? அப்படின்றத பத்தி தான் ஒரு நாள் வொர்க் ஷாப்பாக இந்த 2 மணி நேரம் நான் நடத்த இருக்கிறேன். ஜூலை 20ஆம் தேதி நடக்க இருக்குது. நீங்க இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதாவது எல்லோருக்குமே ஒரு சந்தேகம் என்ன வருது அப்படின்னா, நான் ஏன் இந்த இடத்துல இவ்வளோ அனுபவிச்சுட்டு இருக்கிறேன்? ஏகப்பட்ட பாதிப்புகளுக்குள்ள நான் வந்து ஆளாயிட்டு இருக்கிறேன். ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இப்படி இருக்கும்போது என்னோட மனம் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல போய் போய் ரொம்ப சஞ்சலப்பட்டுட்டே இருக்கு அப்படின்னக்கூடிய கேள்வி எல்லோருக்குமே இருக்கும். இப்போது நல்லா திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, எல்லோருக்குமே இந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. ஆனால் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் எனக்கு மட்டும் இது இருக்குது அப்படின்றது தான் எல்லோரோட வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ பார்த்தா எல்லோருக்குமே இந்த அனுபவம் என்பது இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்போ இதெல்லாம் இல்லாமல் நான் வந்து எஸ்கேப் ஆக முடியுமா? இப்போ இந்த பிரச்சனைகளுக்குள்ளே இல்லாமல் நான் வந்து வெளியே போக முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த வாழ்க்கையே ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எல்லாமே அனுபவித்திற்காக தான். எல்லாமே உங்களோட அனுபவம் தான். அப்போ இந்த அனுபவம் இல்லாமல் எப்படி ஒரு விஷயத்த நீங்கள் தாண்டி போக முடியும்? இந்த உலகத்தில் நீங்கள் வந்ததுக்கான காரணமே அதற்குண்டான ஒரு அனுபவத்தை கொடுத்து, அந்த அனுபவம் வந்து உங்களுக்கு வரும்போது அதை நீங்கள் வந்து முழுமை அடையிறீங்க அதில். அப்போ அந்த அனுபவத்திற்காக தான் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்கன்னும் போது எப்படி அந்த ஒரு விஷயம் நடக்காமல் இங்கே இருக்கும்? இப்போது நீங்கள் என்னென்னா, கிரவுண்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு கிரிக்கெட் விளையாடுறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆனால் ஏங்க என்கிட்ட பால் கொடுத்தீங்க, ஏங்க என்கிட்ட பேட் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போது எந்த ஒரு விஷயத்திற்காக இங்கே வந்திருக்கீங்களோ அந்த ஒரு விஷயம் தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஆனால் அது ஏன் நடக்குதுன்ற கேள்வி தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ இந்த ஒரு விஷயத்தை அடிப்படையில் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கேள்வியே வராது. அதனால தான் எல்லாத்தையும் உணர்ந்தவங்க இந்த ஒரு கேள்வியை வந்து கேட்க மாட்டாங்க. எல்லாமே அனுபவம் தான், இது இங்கே நடக்கணும்னு இருக்குது, நடக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்குள்ளே நம்ம கடந்து போக ஆரம்பிப்போம். இதை பற்றி புரியாததுனால தான் நம்மளுக்கு ஏகப்பட்ட கேள்விகள் வருது. எப்பயுமே இந்த கேள்விகள் எப்போ ஜாஸ்தியாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை பற்றி ஒரு விஷயம் புரியாதப்போ தான் அதோட கேள்விகள் ரொம்ப ஜாஸ்தியாகும். இது ஏன் இப்படி நடக்குது, அது ஏன் அப்படி நடக்குது, அது ஏன் இப்படி செஞ்சாங்க, ஏன் இப்படி இவங்க வந்து எனக்கு இதை பண்ணாங்க இப்படின்னக்கூடிய எல்லா கேள்விகளும் புரியாததோட அடிப்படையில் நடக்கக்கூடியது. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அந்த கேள்வியே வராது. அதனால தான் வந்து பல சித்தர்கள், பல மகான்கள், முனிவர்கள் எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேலே சைலண்ட் ஆனதுக்கான காரணம் என்னென்னா, இது எல்லாமே இது நான் டிசைன் பண்ணப்பட்டது, இது ஆல்ரெடி நான் எங்கேயோ செஞ்சதோட விளைவு, இப்போ இது நடக்குது, இதை நான் அனுபவித்து தீர்க்கணும், இதனால் எனக்கு இங்கே வந்து ஒரு அனுபவம் ஒன்று ஏற்படணும், அந்த அனுபவத்திலேருந்து ஒரு விஷயம் எனக்கு கிரியேட் ஆகணுன்றது கூடியது எல்லாமே அவங்க உணர்ந்துட்டாங்க. இப்போ இது உணராதனால நம்ம கேள்வி வந்து கேட்டுட்ருக்கோம் ஈஸியாக. இறைவன் ஏன் என்னை இப்படி படைச்சாரு, இறைவன் ஏன் இதெல்லாம் செஞ்சார், இதெல்லாம் நான் ஏன் அனுபவிக்கணும், இதெல்லாம் நான் ஏன் கஷ்டப்படணும், எங்கள் அம்மா அப்பா ஏதோ ஒரு பண்ண ஒரு விஷயத்துக்கு இதுக்கு நான் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னா, இது எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று இன்டர்லிங்க் தான். நீங்கள் வந்து ஏதோ நார்மலாக ஒருத்தவங்களோட வயிற்றில் பிறந்துட்டீங்க, இந்த கஷ்டம் உங்கள் அப்பா அம்மா படுறதுனால நீங்கள் படுறீங்கன்னு நினச்சிக்க போகிறீங்க. இது எல்லாமே நீங்கள் ஏதோ ஒரு ஜென்மத்தில் நீங்கள் ஏதோ ஒரு விளைவுகள் பண்ணதோட செயல் தான் இப்போ இங்கே நடந்துகிட்ருக்குது. ஸோ இது ஒரு புரிஞ்சிருச்சுனாலே மனம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இதெல்லாம் எப்போ திரும்ப நம்மளால் புரிஞ்சுக்க முடியும்? எப்போ உங்களோட மனம் அமைதி நிலைக்குள்ளே போதோ அப்போ தான். அப்போ மனம் எப்போ அமைதி நிலைக்குள்ளே போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் தியானம் அதிகமாக பண்ண இந்த ஒரு விஷயம் எல்லாமே உங்களுக்கு புரிய வரும். ஸோ அந்த இடத்துல தான் இந்த அக்செப்டன்ஸுன்ற ஒரு விஷயமும் வந்து நிகழ ஆரம்பிக்குது. இப்போ இந்த அக்செப்டன்ஸுன்ற ஒரு விஷயத்துக்கு முன்னாடி தான் ஏன் எல்லாரும் அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா, இந்த மனம் அமைதி பெறும்போது ஒரு ஒரு விஷயம் ஒன்று புரியும். ஓகே, இது எல்லாமே கொஞ்சம் நம்மளுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும். அப்போது அந்த மனம் அமைதி பெறும்போது இதெல்லாம் புரியும் போது அந்த அக்செப்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஏற்பட ஆரம்பிக்குது. அப்போது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, மனதோட அமைதிக்கு. அப்போ ஒரு விஷயத்தை ஒன்று புரிஞ்சுங்க, இங்கே நடக்கக்கூடியது எல்லாமே ஒரு அனுபவத்திற்காக நடக்குது அப்படின்றத புரிஞ்சுங்க. இப்போது உங்களுக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ ஒரு செயல் நடந்துட்டு இருக்கும்போது எனக்கு இது வந்து எனக்கு பாதிக்குது அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கடைபிடிச்சு பாருங்கள். அதாவது இப்போ ஒரு திருமாறன் இருக்கேன், திருமாறன் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் திருமாறனோட ரோல் ப்ளே பண்ணக்கூடாது. அப்போ திருமாறனை நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தா எப்படி பார்ப்பீங்களோ, தேர்ட் மேன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்ப்பீங்களோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும். அப்போது இங்கே திருமாறனோட ரோலை நீங்கள் எடுத்துக்கிறதுனால தான் இது உங்களுக்கு ஒரு பெயினை கொடுக்குது. அந்த திருமாறனோட ரோல்லேருந்து விலகி ஒரு தேர்ட் மேன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா, இது ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிடும். அதை விட என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நான் என்ன டேக் அவே எடுத்துக்கணுன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிக்கணும்.
இப்போது தேர்ட் மேன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது இந்த பிரபஞ்சம் அவருக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுது, அவர் ஏதோ ஒன்றுத்தில் கஷ்டப்படுறாரு, ஏன் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சோன்னா அந்த இடத்துல இருந்து இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு, அதனால தான் இவருக்கு இது நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு டேக்அவே எடுத்துப்போம்ல. இது நம்மளுக்கு நடக்கும்போதும் உள்ள இருந்து அதை அனுபவிக்காமல் வெளியே இருந்து ஒரு சாட்சியாளனாக இருந்து கவனிச்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட வீடியோவில் நான் ஏகப்பட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன், நம்மளோட கிளாஸ்லையும் நம்ம டீச் பண்ண போகிறோம், டீச் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் நிறையா ட்ரிக்ஸ் இருக்குது. ஒரு விஷயம் தான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, இங்கே நீங்கள் மட்டும் அனுபவிக்கல, ஸோ எல்லாருமே அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க, வந்ததே அதுக்காக தான். ஸோ இந்த ஒரு விஷயம் புரிஞ்சிச்சுன்னா மனம் அமைதியாகிடும். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம்.